ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சூத்திர வாக்கியம் என்கிற கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ போலீஸாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கூல் பசங்களுக்காக டியூஷனும் எடுக்கிறாரு. இவர் நடத்துகிற டியூஷனில் பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்றா படிக்கிறாங்க. இந்த டியூஷனில் உள்ள ஒரு பொண்ணும் பையனும் க்ளோஸாக பேசிக்கிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணை வீட்டில் வச்சு அடிச்சிருந்தாரு. இதை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால ஹீரோ அந்த பொண்ணோட அண்ணனை செவுட்ல ஒரு அடி விட்டு வான் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது. அன்னைக்கு அந்த பொண்ணும் பையனும் தனியா ஒரு பாலடைஞ்ச வீட்டுல பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் ரொம்ப பயங்கரமா அடிச்சிருந்தாரு. அடி வாங்கின அந்த பையன் அந்த பொண்ணோட அண்ணனை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்துல ஒரு நபர் கொலை செய்யப்படுறாரு. அது யாரு, அந்த கேஸ ஹீரோ எப்படி விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி ஆவரேஜா இருந்தாலும் படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேய நீட்டா கொண்டு போயிருக்காங்க. மலையாள சினிமா படங்கள்னாலே உண்மைக்கு நெருக்கமான வாழ்வியலை சினிமாவா பிரசன்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுத்திருக்காங்க. படத்தோட ஹீரோ நேர்மையான போலீஸ் அதிகாரியாவும் இன்டெலிஜென்டான போலீஸாவும் தன்னோட கதாபாத்திரத்தை பக்கவா பண்ணியிருக்காரு. இதை தவிர படத்தை நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ யதார்த்தமா முடிச்சிருக்காங்க. படத்துல அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அந்த சீன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், கிரைம் த்ரில்லர் படம்னாலே பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. பட் இந்த படம் அப்படிப்பட்ட படம் இல்ல, சுலவா தான் போகும். அதுலயும் படத்தோட ஆரம்ப காட்சிகள் ரொம்ப லைங்கா தான் இருக்கு. இந்த படத்துல ஹீரோ கதாபாத்திரத்தை தவிர வேற எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல அந்த அளவுக்கு ஒழுங்கா டிசைன் பண்ணல. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருந்தாலும் அதை லென்த் எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கட் பண்ணிருக்கலாம். இந்த படத்தை ரெஜின் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சைன்டம் சாக்கோ, வின்சி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.